அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கே உரியது, நோன்பை தவிர. நிச்சயமாக அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன். நோன்பு ஒரு கேடயமாகும். உங்களில் ஒருவர் நோன்பு நோட்டிருக்கும் நாளில் அவர் கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், கூச்சலிடவும் வேண்டாம். யாரேனும் அவரை ஏசினாலோ அல்லது அவருடன் சண்டையிட்டாலோ, நான் ஒரு நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்ததாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன, அவ்விரண்டையும் அவர் அனுபவிக்கிறார். ஒன்று, அவர் நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறார். மற்றொன்று, அவர் தம் இறைவனை சந்திக்கும் போது தமது நோன்பை குறித்து மகிழ்ச்சி அடைவார். ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரி 1904.